ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு சேவைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சியில் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. தந்தையவர்களே, நாம் 4ஆம் அதிகாரத்திற்குள் நுழைய இருக்கின்றோம். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு கேள்வி. இறைவாக்கு பஞ்சம் நீதித்தலைவர்கள் புத்தகத்தில் ஏற்பட்டது. அதே போன்று யாங்கொன்றும் இங்கொன்றுமாக இறைவாக்கினர்கள் காட்சிகள் கண்டார்கள், கனவுகள் கண்டார்கள் என்று இருந்தோம். இன்று சாமுவேல் வழியாக மீண்டுமாக இறைவார்த்தை அந்த வறட்சி நிவர்த்தியாகிவிட்டது என்ற ஒரு மகிழ்ச்சியை நாம் பெற்றிருக்கின்றோம். அதே போன்று அந்த நீதித்தலைவர்கள் புத்தகத்தில் உண்டான அந்த இன சண்டைகளானாலும் சரி, குழு சண்டைகளானாலும் சரி, மற்ற இனத்து சண்டைகளானாலும் சரி, இனி அவைகளும் நிறைவடைந்து விட்டனவா? இனி இந்த புத்தகம் எவ்வாறாக செல்ல போகின்றது? இறைவாக்கு உரைப்பது, நிறைவேறுவது, பார்ப்பது என்றுதான் செல்ல போகின்றதா, அல்லது மீண்டுமாக இன்னும் இங்கும் அங்குமாக அந்த இனக்குழுவோ மற்ற பிரச்சனைகளோ தொக்கி நிற்கின்றனவா? இந்த இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில எந்த முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறார்கள், இறைவனோடு சேர்ந்து என்ன முன்னேற்றம் என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள ஒரு கேள்வி எனக்கு. நல்ல கேள்வி, அழகான கேள்வி. ஆக்சுவலா இறுதி நீதி தலைவராக சிம்சோனை நாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் லேவியர் அந்த தொகுதிகள் பிரிச்சேர்க்கையாக வருகிறது. அதுக்கப்புறம் சாமுவேல் வருகிறார். இந்த சாமுவேலை வரலாற்று நூலாசிரியர், இணைச்சட்ட நூலாசிரியர் அல்லது ஃபார்மர் ப்ராஃபஸர் முந்தைய இறைவாக்களுடைய தொகுப்பு எப்படி நமக்கு தருகிறார்கள் என்று சொன்னால், சாமுவேலில் 3 நிலைகள் சங்கமமாகிறது. ஒரு பக்கத்தில் இருக்கின்ற பார்க்கும்பொழுது போருக்கு போகலாம் வேண்டாம் என்று கருத்து தெரிவிக்கிறாக, அரசியல் நிலைப்பாடுகளில் தன் முடிவை தெரிவிப்பவராக ஒரு நீதி தலைவரை போல் செயல்படுத்துகிறார். தெபோரா தான் செய்கிறார். 2வது பழி நிறைவேற்றுகிறார். ஒரு தேர்ந்த குருவை போல ஏலிக்கு பதிலாக சீலோவிலும் மற்ற இடங்களிலும் பழி நிறைவேற்றுகிறார். சவுல் அந்த உரிமையை தட்டி பறிக்கும் போது உரிமையோடு ஏன் என்று கேட்கிறதை பின்னாடி நாம் பார்க்க இருக்கிறோம். 3வது இறை வார்த்தையின் ஊழியராக தன்னை அடையாளம் காட்டி இறை வார்த்தை பணியை அவர் செய்கிறார். ஆண்டவரும் ஒரு வார்த்தையில் ஒன்றையினும் தரையில் விழவிடவில்லை என்று 3ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதியும் சுட்டி காட்டுகிறது. ஆக இந்த இறைவாக்கு பணியானது துவங்குகிறது. அந்த துவக்கத்தில் சாமுவேல் இரு பக்கத்தையும் தன்னுள்ளே கொண்டிருக்கிறார். இந்த பக்கத்திலிருந்து பார்த்தா இறைவாக்கினராக, இந்த பக்கத்திலிருந்து பார்த்தால் நிதி தலைவராக, ஒரு பக்கத்திலிருந்து பார்த்தால் அவர் குருவாகவும் தென்படுகிறார். ஆக இந்த 3 நிலைகளும் ஒரு மனிதர்கள் சங்கமமாகிறது. அது பிற்காலத்தில் இறைமாக்கள் தனியாக, குருக்கள் தனியாக பிரிவார்கள், அரசுகள் தனியாக பணிப்பார்கள். பிரீஸ்ட், ப்ராஃபட்ஸ் அண்ட் கிங்ஸ், இந்த 3மே மெசியாவினுடைய கண்ணோட்டத்துக்குள் வரும். இறைவாக்கு மெசியாவாக, குருத்துவ மெசியாவாக, அரசு மெசியாவாக, 3 நிலைகளும் அந்த மெசியா என்கின்ற வாக்குறுதி அப்படி முன்னெடுத்து செல்லப்படும். அப்ப இயேசு வரும்போது ஒவ்வொரு நற்செய்தியாளரும் அவரை தனித்தனி விதத்துல படம் பிடித்து காட்டுவாங்க. லூக்கா அவரை இறைவாக்கு மெசியாவாக, ஆண்டவர் நாவி என் மேலே எளியவருக்கு நற்செய்தி அறிவிக்க என்று ஒரு இறைவாக்கு மெசியாவாக வெளிப்படுத்துவார். அதான் அதே மாதிரி பார்த்தோம்னாக்க மத்தேயு இயேசுவை சாந்தமான கழுதை குட்டியில் அமைந்து வருவதாக தாவீதின் மகனுக்கு ஓசன்னா ஆண்டவர் பெயர்கள் வாழி, அரச மெசியாவாக, ஆனால் குதிரையில் அல்ல, ரதத்தில் அல்ல, கழுதை குட்டின் மேல், சாந்தமான கழுதை குட்டின் மேல் வருவதனால் அவர் எளியோரின் அரசராக என்று அரச மெசியாவை காட்டுகிறார். அப்ப இப்ரேயருடைய திருமடல பார்த்தோம்னாக்க மெல்கிசேதேக்கு முறைமைப்படி என்றென்றும் குரு நீவே என்று சொல்வார். தலைமை குரு ஆண்டுக்கு ஒரு முறை திளைச்சலுக்கு பின்பாக ஆடுகளின் மாடுகளின் இரத்தத்தை கொண்டு பழி நிறைவேற்றுவார். தனக்காகவும் தன் மக்களுக்காகவும் நிறைவேற்றுவார். இவரோ தன் சொந்த உடல்ல இயேசுவை தலைமை குருவாக, குருவுக்கெல்லாம் மேல குருவாக, குருத்துவ மெசியாவாக விவிலியம் புதிய ஏற்பாட்டில் 3 நிலைகளும் படம் பிடித்து காட்டுகிறது. இப்ப இங்க ஆரம்பிக்கிற அந்த பயணம் புதிய ஏற்பாட்டுக்காக முன்னெடுப்பு கொண்டு போகும். நல்ல அழகான ஒரு ஏற்பாடு. இப்ப இதுல ஆரம்பிக்குது. அப்படி ஒட்டு மொத்தம் போறவங்க அப்படியே கேரக்டர் அப்படி பிரிஞ்சுக்குவாங்க. அரசு மெசியாவாக, இறைவாக்கு மெசியாவாக, குருத்துவ மெசியாவாக அப்படி பிரிஞ்சு போய் நிற்கும். அப்புறம் இயேசுவில் எல்லாம் சங்கமாகும்.
அதான் வந்து இதனுடைய ஒரு நுழைவாயில். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு பட்டை திட்டப்பட்ட வைரத்தை ஒரு பக்கத்துலேருந்து பார்த்தால் ஒரு ஆங்கிள் அது ஜொலிக்கும், இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்த்தா இன்னொரு விதமாக ஜொலிக்கும். அது மாதிரி சாமுவேல் இந்த பக்கத்து பார்த்தா ஒரு நீதி தலைவராக தென்படுகிறார், இந்த பக்கத்துலேருந்து பார்த்தா ஒரு குருவாக தென்படுகிறார், அந்த பக்கத்தில் பார்த்தா ஒரு வலிமையான இறைவாக்கு ஊழியராக தென்படுகிறார். மூன்றும் அதில் சங்கமிப்பதை ஆசிரியர் அழகாக சிரத்தி எடுத்து அந்த மனிதரை அவருடைய வாழ்வு நிலையை நமக்கு படம்பிடித்து காட்டுகிறார் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி நன்றி தந்தை அவர்களே. இப்போ 4ஆம் அதிகாரத்துக்குள்ள நம்ம நுழைகிறோம். இப்போ நம்ம 3:21 வாசிப்போமே. ஆண்டவர் மீண்டும் சீலோவில் தோன்றினார், அங்கேதான் சாமுவேலுக்கு ஆண்டவர் தம் வார்த்தையை வெளிப்படுத்தினார். முடிஞ்சது. சீலோவில் ஆண்டவர் மீண்டும் தோன்றினார், அங்கேதான் வெளிப்படுத்தினார். அது நடக்குது. இப்போ 4:1 வாசிங்களேன். அதை சாமுவேல் இஸ்ரேல் அனைவருக்கும் எடுத்துரைத்தார். அதை எதை 33:21 இறை வார்த்தை. அப்ப வந்து அந்த ஸ்டீஃபன் லாங்டன் நினைக்கிறேன், அவரு தான் வந்து அதிகாரங்கள் வசனங்களே பிரித்தாரு. பிரிக்கும் போது இந்த 3:21 4:1 தொக்கி நிக்குது. அதைன்னு ஒரு இது ஆரம்பிக்காது, எப்பயுமே ஒரு பேராகிராஃபோ ஒரு அத்தியாயமோ ஆரம்பிக்காது. அப்ப அந்த 21 தொக்கி நிற்பது அது வந்து பிற்காலத்தில் நம்முடைய பயன்பாட்டுக்காக அதிகாரங்களையும் வசனங்களையும் உருவாக்கணும் என்பதற்கு அது ஒரு நல்ல சான்றாக அமைகிறது. 21 ஆண்டுடைய வார்த்தை அதை என்று 4:1 ஆரம்பிக்கிறது. அதை இஸ்ராயேல் அனைவருக்கும் அவர் எடுத்துரைத்தார். ஆண்டுடைய வார்த்தையை வாங்குறது ஒண்ணு, அதை மக்களுக்கு பாஸ் பண்றது இன்னொன்னு. இரண்டையும் இறைவாக்குடைய அந்த பாங்கோடு சாமுவேல் செய்கிறார். அப்ப வாசிங்களேன், தொடர்ந்து வாசிங்களேன். இஸ்ரேலர் பெலிஸ்தியருக்கு எதிராக போர் தொடுத்து எபனேசரில் பாளையம் இறங்கினர், பெலிஸ்தியரும் அபேக்கில் பாளையம் இறங்கினர். பெலிஸ்தியர் இஸ்ரேலுக்கு எதிராக அணிவகுத்து செல்ல போர் மூண்டது. பெலிஸ்தியர் இஸ்ரேலை முறியடித்து அவர்களுள் 4000 பேரை போர்க்களத்தில் வெட்டி வீழ்த்தினர். ஓகே, இப்போ வந்து ஒரு நல்ல திரைக்கதை திரைப்படமாக மாற்றப்படும் போது அதை வன்மையோடு மக்களுக்கு கொண்டு செல்வது ஒரு நல்ல ஒளிப்பதிவு. நல்ல ஒளிப்பதிவு இருந்தால் அற்புதமான முறையிலே காட்சியுடைய அமைப்பு, அதை சொல்லும் விதம் மக்களிடம் எளிதாக சென்று சேரும். அது குறிப்பாக பெரிய பட்ஜெட்டுகள் இருக்கிற திரைப்படங்களுக்கு நல்ல தேர்ந்த ஒளிப்பதிவுகளை கொண்டு வருவார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது PC ஸ்ரீராம், பாலு மகேந்திரா உள்ளிட்ட பல மனிதர்களை என் மனிதர்களாக அப்படியே வைத்திருக்கிறோம். அதே போல் இந்த கேம்ரோன் அவருடைய படங்களில் மிகப்பெரிய அளவில் இந்த ஜுராசிக் பார்க்கு, ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட்டு, இந்த படங்கள் எல்லாம் ஒளிப்பதிவு அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும். கதை வந்து அப்படி மனசு அரைகிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த 4 வசனங்களை வாசித்தோம்னாக்க அந்த கேமரா அழகாக அப்படி அங்கே இங்கே நகர்றது அப்படி கண்ணில் அப்படியே தெரியும். அபேக்கில் வந்து இவங்க இறங்குறாங்க, இந்த பக்கம் எபினேஸ்ல இருந்து இறங்குறாங்க, அணிவகுத்து போகிறாங்க, இவங்க அணிவகுத்து வராங்க, சண்டை நடக்குது. இஸ்ராயலுடைய 4000 போர்கள் மடிகிறார்கள். அந்த காட்சி அப்படி கண்முறை விரிச்சு காமிக்கிறார் ஆசிரியர். அதான் அந்த அழகோடு இந்த நேர்த்தியோடு வார்த்தைகளை பொறுக்கி வைத்து அந்த காட்சி கண்பாக நடப்பதை போல ஆசிரியர் விளக்கம் சொல்கிறார். ஒரு தேர்ந்த வரலாற்று நூலாசிரியர் அழகான ஒரு வர்ணனையோடு தன் நிகழ்வுகளை படிப்புடைய மனதில் இருத்தும்படி சொல்கிறார். இந்த 4ஆம் அதிகாரம் வந்து அந்த ஆசிரியருடைய வார்த்தை கையாடலை வந்து அவ்வளோ அழகாக நம்ம படம் பிடித்து காட்டுகிறது. அந்த 4 வசனங்களே வந்து அந்த காட்சி அமைப்பை வந்து எவ்வளோ அழகாக நம்ம படம் பிடிப்பது என்பதை நம்ம எளிதாக புரிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம கண் முன்னாடி 4000 பேர் செத்து கிடக்கிறாங்க இல்லைங்களா? 4000 பேர் செத்து கிடக்கிறாங்க. அப்படியே சோர்ந்து போன மனசோட, தொங்கி போன கரங்களோட, அப்படியே தூக்கலாமா வேண்டாமன்ற யோசனையோட, வாள்களோடும் ஈட்டிகளோடும் இஸ்ரேல் அணி திரும்பி வருகிறது தோற்று போய். அப்போ என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். வீரர்கள் பாளையத்திற்கு திரும்பிய போது இஸ்ரேலின் பெரியோர் கூறியது, இன்று பெலிஸ்தீரிடம் நம்மை ஆண்டவர் தோல்வியுறச் செய்தது ஏன்? ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சீலோவினின்று நம்மிடையே கொண்டு வருவோம். அது நம்மிடையே வந்தால் நம் எதிரிகள் கை நின்று நம்மை காக்கும். ஆகவே வீரர்கள் சீலோவுக்கு ஆள்களை அனுப்பி கெருவுகளின் மீது வீட்டிற்கும் படைகளின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை அங்கிருந்து கொண்டு வரச் செய்தனர். காட்சி. இப்போ வந்து ஒரு போர்க்களத்துக்கு போறாங்க, போர்ல வெற்றியோ தோல்வியோ வந்த பிற்பாடு ரிவ்யூ பண்ணுவாங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சு, அமைப்பு முறை இருந்துச்சு, தற்காப்பு முறை எப்படி இருந்துச்சு, எவ்வளோ வந்து சேதம் நடந்து, உயிர் சேதம், பொருட்சேதம் எவ்வளோ முன்னேறணும், எவ்வளோ பின்னடைவு அது நடக்குது. அப்ப யாருங்க? போர் வீரர் படைத்தலைவர்கள் அல்ல, ஜாக்கின் ஆஃப் இஸ்ராயல், இஸ்ராயலின் பெரியவர்கள். அவங்க வந்து படையும் சரி மதியமும் மிகுந்த அறிவாளிகள். அவங்க தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவங்க உட்காந்து ஏன் நம்ம தோத்தோன்னு யோசிக்கிறாங்க. இப்போ வரலாற்று ஆசிரியர் அழகா வந்து ஒரு போரில் தோற்று போன போர்க்களத்தினுடைய தோல்வியை இறையரோடு ஒப்பிடுகிறார். நம்ம ஏன் தோத்தோம்? ஆண்டவர் நம்மோடு போராடல.
இது என் போர், உனக்காய் நான் போராடுவேன் என்று யோசுவாவுக்கு சொல்லி உடன்படிக்கையின்படியே ஆண்டவர் போராடினார். இப்ப உடன்படிக்கையின் பேழை இல்லை, அதனாலதான் நம்ம தோத்தோம் என்று ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். உடனே போர்வர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆமா, நம்ம ஆண்டுடைய பேழையோடு நம்ம போகாதனால நம்ம தோத்துட்டோம் என்று சொல்லி சீலோவுக்கு ஆள் அனுப்பி உடன்படிக்கையின் பேழையை கொண்டு வர சொல்றாங்க. இதுல 3 கருத்துக்களை நம்ம முன்வைக்கிறோம். இயல்பான ஒரு கருத்துக்கள்லாம் இருக்குது, அதுல 3 கருத்துக்களை முன்வைக்கிறோம். ஒண்ணு பெரியவர்கள் ரிவ்யூ பண்றாங்க. இப்போ நம்ம என்னதான் போர் வீரர்களா இருந்தாலும், வாளேந்தி, ஈட்டி ஏந்தி, அம்பேந்தி போர்க்களம் புகுந்தாலும் நம்ம வழிநடத்தும் தலைவர்கள் தான் நமக்கு அந்த போர் முறைமையும் போர் வியூகத்தையும் போரினுடைய தன்மையும் போரின் போக்கையும் போரினுடைய விளைவுகளையும் நமக்கு எடுத்து சொல்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கிறாங்க. அது முதலாவது. ஒவ்வொன்றுக்கும் ரிவ்யூ தேவை என்பதை ஒரு கருத்தை முன்பாக வைக்கிறது. இரண்டாவது, இஸ்லாமிய பெரியவர்கள் சொல்றாங்க உடன்படிக்கையின் பேழை நம்மோட இல்லை, அதனால தோத்தோம் அப்படின்றாங்க. அது சீரில் ஏற்றுக்கொள்கிறார்கள், படைவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுல ஒரு சின்ன கருத்து ஆசை வைக்கிறாரு. இவங்க கடவுள் நம்மோடு வந்தாதான் நான் போருக்கு போவேன், வரலன்னா நான் போக மாட்டேன் என்று பாராக் தெபோராவை பார்த்து சொல்லுகிறான். தெபோராவின் மீது அவ்வளவு நம்பிக்கை பாராக் இருக்கு. தெபோரா சொல்வார்கள், நான் உன்னோட வராது இருக்கட்டும், ஆண்டவர் ஒரு பெண்ணின் வழியாய் இஸ்ராயலை மீட்கும்படியான காட்சியை செஞ்சுட்டாரு, வெற்றி உன்னால வராது, ஒரு பெண்ணால் வரும் என்று இறைவாக்கு சொல்றாங்க. அங்க ஒரு அந்யோன்யமான இறைவாக்கு உரைப்பு, ஒரு உண்மையான நேரிய மனத்தோடு கூடிய போர் வியூகம் அங்க அமையுது. இங்க ஒரு போர் வியூகம், எங்க தோத்துட்டதுனால சாமி தேடுறாங்க. ஆப்பர்ச்சுனிஸ்டிக் அப்ரோச், சந்தர்ப்பவாத பக்தி. அதான் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. தோத்துட்டோம், ஏன் தோத்துட்டோம்? சாமியோட ஒருவேளை வந்தா ஜெயிப்போம். அப்ப ஆண்டவரை தேடுவதற்காக தோல்வியில் ஆண்டவரை தேடி, வெற்றிக்காக ஆண்டவரை தேடுகிறது. தோல்வியில் ஆண்டவரை தேடி தக்க வைத்துக் கொள்ள முனைவது, அது ஒரு சந்தர்ப்பவாத பக்தி இல்லைங்களா? வியாபாரத்தனமான பக்தி என்பதாக மனதுக்கு படுகிறது. விவிலிய வல்லுநர்கள் அதுதான் சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்னு தெரியல, பக்தி என்பது 3 நிலைப்பாடுகளில் ஒருத்தருக்குள்ளாக இருக்கும்பாங்க. ஒரு சிலருக்கு கடவுள் டோலோ டேப்லெட் மாதிரி. டோலோ டேப்லெட், டோலோ 650 எப்பயுமே நம்ம வச்சுக்க மாட்டோம். அப்படியே கனகனன்னு இருக்குது, தொண்டை அப்படி குறுகுறுன்னு இருக்குது, அப்படியே ஃபீவரிஷாக இருக்குது, உடம்பு சிலுங்குது, அப்படியே வலிக்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுவோம்? காய்ச்சல் வரப்போகுது, வீட்டுக்கு வருவோம், அல்மாரி திறப்போம், பிளாஸ்டிக் டப்பாவில் ஒரு சின்ன ரப்பர் பேண்டில் டோலோ டேப்லெட் இருக்கும், 2 கட் பண்ணி 1 காலைக்கு 1 நைட்டுக்கு வச்சுக்குவோம், போட்டுட்டு கப்புன்னு போர் எடுத்து போத்திக்குவோம், காய்ச்சல் போயிடும். கடவுள் ஒரு சிலருக்கு டோலோ டேப்லெட் மாதிரி. காய்ச்சல் வந்தா, உடம்பு கனகனன்னு இருந்தா தேடுவோம், டோலோ கடவுள். ஒரு சிலருக்கு பங்கு கடவுள். நீங்க ஸ்கூட்டி வச்சுக்கிறீங்க, நான் பைக் வச்சுக்கிறேன், பெட்ரோல் பங்கு எத்தனையோ பாஸ் ஆகும், கண்டுக்கவே மாட்டோம். ரிசர்வ் உழுவுது, வண்டி உருங்குது, ஆனா பெட்ரோல் பங்கு எங்க தேடுவோம். சார் முன்னாடி இருக்குங்க சார், போவோம், ஃபுல் டேங்க்கு, மறுபடியும் ரிசர்வ் வர வரைக்கும் அந்த பங்கு நினைக்க மாட்டோம். காசு இருக்கும், வண்டி இருக்கும், இன்ஜின் இருக்கும், பெட்ரோல் இருக்கும், அந்த ரிசர்வ் வர வரைக்கும் நினைக்க மாட்டோம். தேவைன்னா கடவுளுக்கு வருவாங்க. பிள்ளை கல்யாணம் ஆகணும், பையன் நீட்ல பாஸ் ஆகணும், நல்ல உடல்நல வேணும், தேவைக்குன்னா வர்றது பங்கு கடவுள். டோலோ கடவுள், பங்கு கடவுள். ஒரு சிலருக்கு கடவுள் ஒரு வல்லமையான ஒரு சக்தியா இருப்பாரு. குட்டி பாப்பா கிளாஸ்க்கு வந்திருக்குது, ஃப்ரெஞ்சு பிளாட் போட்டு, அழகாக லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டு, ரோஸ் கலர் ஃப்ராக்கு, ரோஸ் கலர் ஹீல்ஸு, மா செம்ம க்யூட்டாக இருக்க. யார்மா? மம்மி தான். மம்மி. கிளாஸ் முடியுது, போம்மா வீட்டுக்கு போம்மா அப்படிங்கிறேன். யார்மா உன்னை கூட்டிகிட்டு போவா? மம்மி தான். ஸ்நாக்ஸு மம்மி தான். அதுக்கு எல்லாமே மம்மி தான். அழுதாலும் மம்மி தான், சிரிச்சாலும் மம்மி தான், தோத்தாலும் மம்மி தான், ஜெயிச்சாலும் மம்மி தான். மம்மி காட். அந்த சின்ன குழந்தைய போல அம்மா தான் எல்லான்னு நம்புற மாதிரி எல்லாமே ஆண்டவர் தான் நம்புற பக்தி உண்மையான பக்தின்னு ஸ்டீஃபன் என்கிற ஒரு அழகான இயேசு சபை குருவானவர் தன்னுடைய சின்ன புத்தகத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறார். டோலோ காட், பங்க் காட், மம்மி காட். அம்மாவை போல. அதுதான் உண்மையான பக்தி. இந்த பங்கும் இந்த டோலாவும் இங்கே காண்க இந்த மக்கள் சந்திக்கிற கடவுள். தோற்றுவிட்டதால் ஆண்டவரை தேடுகிறது, வெற்றி பெற வேண்டும் என்ற வேட்கையினால் ஆண்டவரை தேடுவது, எப்போதும் ஆண்டவரை நான் தொழுவேன் என்று சொல்லுகிற மக்களை போல அந்த ஒரு மம்மி கார்டை நம்ம தேடுறதில்ல. இதுதான் இந்த பகுதி அழகா சொல்லுது, நமக்கு அருமையா சொல்லுது. நம்ம நல்ல பகுதி. தோற்றுவிட்டோம், பேழையை கொண்டு வந்தால் ஜெயிப்போம். அப்போ ஒரு சந்தர்ப்பவாத அரசியலை போல ஜபத்தில் ஒரு சந்தர்ப்பவாத பக்தியை புகுத்துகிறார்கள். அதான் நம்ம மனசுக்கு படுது. வாசிப்போமே அந்த 4ஆம் வசனத்துல வாசிப்போம். இன்னொரு செய்தி இருக்கு, அதை சொல்லிட்டு நம்ம கடந்து போவோம். ஆகவே வீரர்கள் சீலோவுக்கு ஆள்களை அனுப்பி கெருபுகளின் மீது வீற்றிருக்கும் படைகளின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை அங்கிருந்து கொண்டு வரச் செய்தனர். ஏலியின் 2 புதல்வர்களான
ஓபினியும் பினகாசும் கடவுளின் உடன்படிக்கை பேழையோடு இருந்தனர். ஒரு 5 வசனம் யூஸ் பண்றாரு இல்லைங்களா? கிட்டத்தட்ட ஒரு 100-110 வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. காட்சி நமக்கு என்ன சொல்லப்படுகிறது? பிலிஸ்தரின் படை, இஸ்ராயலின் படை, எபினேசரில் பாளையம், அபேக்கில் பாளையம், போர் மூழ்கிறது, 4000 பேர் இறந்தார்கள். அப்படியே காட்சி பெருசா விரியுது. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நைஸா ஒரு வார்த்தையை விடுறாரு. உடன்படிக்கையின் பிழையோடு ஒஃப்னியும் பினகாசும் இருக்கிறார்கள். இந்த அதிகாரமே அவங்களுக்காக தான் இல்லைங்களா? அந்த வார்த்தை அழகா சொல்லி அதை பெருசா காமிக்காம மையப்படுத்துறாரு ஆசிரியர். அழகா சொல்றாரு. அந்த 4ஆம் அதிகாரத்தினுடைய பீல, இந்த 2ஆம் பகுதியில ஆண்டோடைய உடன்படிக்கையின் பேழையை கொண்டு வர செய்தனர். ஏலியின் 2 புதல்வரான ஒஃப்னியும் பினகாசும் உடன்படிக்கையின் பேழையோடு இருந்தார்கள். நல்ல ஒரு அழகான வர்ணன் இது. ஏதோ நம்மளுக்கு நம்ம கவனத்தை ஈர்க்காது. ஆனா பின்ன வாச்சோம்னாக்க ஓஃப்னி பினகாஸ் இறப்பது, அவருடைய தந்தை ஏலி இறப்பது, இந்த அதிகாரத்தின் பின்பகுதியில் வருகிற எல்லா செய்திகளுமே ஓஃப்னியும் பினகாசும் எப்படி இறந்தார்கள், அந்த செய்தியை கேட்டு ஏலி எப்படி இறந்தார், தன் மாமனார் தன் கணவர் இறந்ததை கேட்டு பினகாசுடைய மனைவி குழந்தையை பெற்றெடுத்து எப்படி இறந்து போனாள், எல்லாமே துக்க செய்தியா வரும். அதை பெருசா கவனிச்சிக்க மாட்டாரு. காட்சி முன்பாக என்ன பார்க்கிறோம்? போர், உடன்படிக்கையின் பேழை, ஆரவாரம், அதான் காட்சிக்கிறார். கதை சொல்லும்னா ரொம்ப அழகு. அந்த இறை வார்த்தை அழகா ஆசிரியர் எதை சொல்ல விரும்புகிறாரோ அதுக்கு எந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணுமோ அந்த இடத்துல அழகா அழுத்தம் கொடுத்து அந்த கவனத்தை ஈர்த்து கொண்டு போகிறார். அதான் அடுத்து வாசிப்போமே. ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்துக்குள் வந்ததும் இஸ்ரேல் அனைவரும் நிலமே அதிரும் அளவுக்கு பெரும் ஆரவாரம் செய்தனர். இந்த ஆரவாரத்தை கேட்டதும் பெலிஸ்தியர், எபிரேயரின் பாளையத்தில் இப்பெரும் ஆரவாரமும் கூச்சலும் ஏன் என்று வினவினர். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்தினுள் வந்துவிட்டது என்று அறிந்து கொண்டனர். இது ஒரு அழகான அருமையான செய்தி, நல்ல அருமையான செய்தி. அந்த செய்தி ஆசிரியர் எப்படி அழகா சொல்றாருனாக்க, அழகான வார்த்தைகளை பொறுக்கிறாரு, அருமையான ஒரு வாக்கிய அமைப்பை வைக்கிறாரு, காட்சி சொல்றாரு. இப்போ உடன்படிக்கையின் பேழை வந்துட்டது, ஆரவாரம், ஆர்ப்பரிப்பு, நிலைமை அதிரும் அளவுக்கு இஸ்ராயல் மக்களுடைய மனதில் தெம்பு, உறுதிப்பாடு. ஏன் பேழை வந்துருச்சு அது ஆசிரியர் நமக்கு சொல்றாரு. ஏன்னா நம்ம நல்லா சொன்னோம், 1 முதல் 7 வரையுள்ள அதிகாரங்களில் ஆர்க் ட்ரெடிஷன் என்ற ஒரு பகுதி வருகிறது. இந்த பகுதிகளின் ஊடே சொல்லப்படுகிற செய்திகள் வரலாற்று செய்திகளாக இருந்தாலும் அந்த வரலாற்று செய்திகள் எல்லாருமே அந்த உடன்படிக்கையின் பேழையை சார்ந்த செய்திகளாக இருக்கும். அந்த உடன்படிக்கை பேழை என்ன ஆனது என்பது, ஏன்னா பின்னாளில் சாலமோன் அரசர் ஆலயத்தை கட்டி எழுப்பும்போது ஆலயத்தின் மைய பகுதியிலே ஹோலி ஆஃப் ஹோலிஸ் என்று சொல்லுகிற திரு தூயகத்திலே இந்த உடன்படிக்கை பேழை வைக்கப்பட்டது. அது வரைக்கும் இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து கொண்டே போயிட்டு உடன்படிக்கப்பட்ட செய்தி போகும். ஆகவே அந்த ஆசிரியர் அதற்குரிய முக்கியத்தை முன்னிறுத்தி இந்த உடன்படிக்கையின் பின்னணியில பினகாசு, ஓஃப்னி, ஏலி, பினகாசுடைய மனைவி பற்றிய செய்திகளை இடைச்செருகளாக சொல்கிறார். அப்ப அந்த ஆர்க் ட்ரெடிஷனை தான் மையப்படுத்துகிறார். அதில் வருகின்ற முக்கியமான செய்திகள் இவையெல்லாம் முக்கியமானவன் அதை பின்னுக்கு தள்ளி அது ஏதோ இம்பார்ட்டன்ஸ் இல்லாத மாதிரி சொல்லி அந்த ஏலியினுடைய குடும்பத்திற்கு வருகிற இடிவையும் அந்த ஏலி குடும்பத்தினுடைய சாபத்தையும் மறைமுகம் அப்படியே பின்னுக்கு தள்ளுகிறார். சொல்லுகின்ற எதிர்மறை கருத்துக்களை கூட மிக நாசுக்காக சொல்லி அந்த உடன்படிக்கை முன்னிறுத்தி நம்ம கடித்து செல்ல பார்க்கிறார். அது ஒரு முதலான கருத்து. அதில் இப்போ ரெண்டு செய்தியில் நம்ம பார்க்குறோம். ஒன்று இவ்வளவு கூச்சலும் குழப்பம் ஏன் என்று கேட்டார்கள், ஆரவாரம் ஏன் என்று கேட்டார்கள். இப்போ அழகான ஒரு முரண் தொடை இருக்கிறது. 4000 பேர் செத்துட்டாங்க, தொங்கி போன முகத்தோடு போனாங்க, சோர்ந்து போய் நிமிர்ந்து பார்க்காம ஓடினானுங்க, ஒவ்வொரும் தன் கூடத்தில் ஓடி போனான்னு தான் வசனம் சொல்லுது. இப்போ எங்கிருந்து வந்துச்சு இவ்வளோ சத்தம், எங்கிருந்து இவ்வளோ கூச்சல், எங்கிருந்து வந்தது நிலம் அதிரும் அளவுக்கு ஆரவாரம்? அபேக்கும் எபினேசருக்கும் கிட்டத்தட்ட 2 மைல் தூரம். இன்றைக்கும் அந்த 2 மைல் தாண்டி அந்த சத்தம் கேட்குதுன்னு ஆசிரியர் சொல்லுகிறார். கேட்டு பதில் சொல்றாங்க, அவங்க தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்போ இவ்வளோ ஆரவாரம் எங்கே வருது? இது நியாயமானதா, உண்மையானதா, ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக வைக்குது. எப்படி இவனுடைய ஆரவாரம் உண்மையாகவே ஆண்டோரில் மகிழும், ஆண்டோரில் வலிமையை காண்கிற மகிழ்ச்சியின் சத்தமா என்ற கேள்வி நம்மளாக வைக்கிறது. அதற்கு ஆசிரியர் பின்னால ஒரு விளக்கம் சொல்வாரு. அந்த பிலித்தருடைய வாயில அந்த வார்த்தை வரும், அதுதான் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ஆண்டோன் உடன்படிக்கையின் பேழையோடு ஓஃப்னியும் பினகாசும் இருந்தார்கள். அப்ப என்ன, இவங்க ஆண்டோட உடன்படிக்கையோட பேழையோடு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் ஆண்டோர் அவங்களோடு இருந்தாரா என்ற ஒரு கேள்வி முன்னே வைப்பாரு. அதுக்கு என்ன பதில் பின்னாடி பார்க்க போறோம், வாசிப்போமே. அப்பொழுது பெலிஸ்தியர் பேரச்சம் கொண்டு, கடவுள் பாளையத்திற்குள் வந்துவிட்டார், நமக்கு ஐயோ கேடு, இதற்கு முன்பு இப்படி நேர்ந்ததே இல்லை, நமக்கு ஐயோ கேடு, இத்துணை வலிமை மிகு கடவுளிடமிருந்து நம்மை காப்பவர் யார்? இக்கடவுள் தான் எகிப்தியரை பால் நிலத்தில் பல்வேறு வாதைகளால் துன்புறுத்தியவர். பெலிஸ்தியரே, துணிவு கொள்ளுங்கள், ஆண்மையோடு இருங்கள்,
எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாக இருந்தது போல நீங்களும் எபிரேயருக்கு அடிமைகளாக ஆகாதபடிக்கு ஆண்மையோடு போரிடுங்கள் என்றனர். வந்து இப்போ ஒரு அழகான செய்தியை ஆசிரியர் இந்த வார்த்தை யார் சொல்லணும்? இஸ்ரேல் மக்கள் சொல்லணும். ஆண்டவர் வந்து விட்டார், வல்லமையினுடைய ஊற்று நம்மிட இருக்கிறார், நாம ஜெயிப்போம், நம்மள யாரும் பண்ண முடியாது. எகிப்து நாட்டுல இருந்து நம்ம வந்த போது எகிப்திலே அடித்தொழித்தவர் இவரே. அந்த அழகான அந்த ஃபெய்த் கன்ஃபெஷன், விசுவாச அறிக்கை, நம்பிக்கை அறிக்கையை ஆசிரியர் பிலிஸ்தருடைய வாயில் வைக்கிறார். அவருடைய வாய்ப்பாட சொல்லும்படியாக பயன்படுத்துகிறார். அப்போ என்ன சொல்றாங்கனாக்க, இஸ்ராயலுடைய ஆரவாரம் போலித்தனமாகவும் அச்சப்படுகிற பிலிஸ்தருடைய விசுவாச அறிக்கை உண்மைத்தனமாகவும் இருக்கிறத அந்த முரண் நம்மளுக்கு அழகா படம் பிடிச்சு காட்டாரு. இது இவங்க சொல்லணும்ல, நம்மளுக்கு கேள்வி வருது இல்ல. ஏன்னா இவங்க சந்தர்ப்பாத பக்திமான்கள், வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக, தோல்வி தவிர்க்க வேண்டும் என்பதற்காக இதை முன்னாடி எடுத்துட்டு போயிருக்கலாம் இல்ல. தோத்த பிற்பாடு ஓடி வந்து எவ்வளவு எடுத்துடுறாங்க. ஜெயிச்சே ஆகணும், அவனோட கூட இருக்கட்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அவர்களை விட இவர்களுடைய பக்தி மேலானது, இவருடைய விசுவாச அறிக்கை மேலானது என்பதை ஆசிரியர் முன்பாக கண்ப கட்டுறாரு. ஏன்னாக்க உடன்படிக்கையின் பிழையோடு ஒழுக்கமே இல்லாத ஒஃப்னியும் பிணைகாசும் இருக்கிறார்கள். அதான் அந்த தாவீது ராஜாவும் உரியாவை பற்றி ஒரு செய்தியை சொல்லும்போது, தாவீது ராஜா நிறைய திராட்சம் ஊற்றி கொடுத்து உரியாவை குடிக்க வச்சு அவன் மனைவியோடு அவன் கூடியிருப்பான், பிறக்கிற குழந்தை அவன் குழந்தைய ஆகட்டும் அப்படின்னு தாவீது ராஜா திட்டம் தீட்டுவார். அப்போ உலக புகழ்பெற்ற எனக்கு பிரியமான கார்லோ மரிய மார்த்தினி என்கின்ற அந்த பேராசிரியர் சொல்லுவாரு, குடித்து விட்ட உரியா குடிக்காமல் இருக்கிற நல்ல தாவீதை விட மேலானவன் என்று குறிப்பிட்டு சொல்லுவார். இப்போ ஒழுக்கங்கிறது எங்க இருக்குது? மனசுலேருந்து வர கன்விக்ஷன்ல இருக்குது, கன்வீனியன்ஸ்ல வர்றதில்லை என்பதை அழகா சுட்டி காட்டுவார். பக்தின்றது எங்க இருக்குது? ஆரவாரத்திலையும் கூச்சல்லையும் குழப்பத்திலையும் ஆடு பாடுறதுலையும் இல்லை. உண்மையான அறிக்கை, உள்ளார்ந்த அறிக்கை, உணர்ந்து பார்த்த இருக்கிற அறிக்கை, அச்சத்தில் திகைப்பில் அவனுடைய மகிமை பார்த்ததில் வருகிற பக்தி என்பதை ரொம்ப அழகா சொல்றாரு. எது உண்மையான பக்தின்னு அப்படி நாசுக்கா சொல்லிட்டு போறார் ஆசிரியர். நம்ம மேலோட்டமும் பார்த்தோம்னா நமக்கு தெரியாது. இந்த விசுவாச அறிக்கை இவங்க வாயிலிருந்து வரணும், அவங்க வாயிலிருந்து வருதுன்னு நமக்கு ஒரு கேள்வி எழுப்பி யோசி, ஏன் இவன் சொல்றான், இவன்கிட்ட உண்மை இருக்குது, அவன்கிட்ட போலித்தனம் இருக்குது, நம்மளுக்கு சொல்லாமல் சொல்லிட்டு வந்து போறாரு இல்லைங்களா? ஏன்னா அந்த அணி ஒஃப்னிஸ் பினகாஸ் இருக்கிற அணி, அங்க உண்மை இருக்காது, ஒழுக்கம் இருக்காது. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்திற்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எதிரினுடைய பலவீனத்தை தேர்வதும் எதிரினுடைய பலவீனத்தை தேர்ந்து அதை எதிரி அடிப்பதும் தான் ஒரு அழகான ராஜதந்திரம். இந்த பிலிஸ்தியர்கள் அவருடைய சத்தம், அவருடைய ஆரவாரம், நடுங்கும் தன்மை எல்லாம் போலித்தனமானது. தாவீதுக்கும் யோனத்தான் இருந்த போதும் அப்சலோம் இருந்த போதும் ஒருத்தன் ஓடி வருவான். இதே காட்சி ஆசிரியர் அழகாக பயன்படுத்துவார். இதே புத்தகத்துல 2ஆம் நூலில் கூட பயன்படுத்துவார்.